ஒப்பீனியன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குயிலன். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் விஜயனுடைய தாவேக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் அவர்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அது குறித்தான முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா வீடியோவை பாருங்க. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்க இந்த வேளையில தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனையா இருக்கிற நீட் தேர்வை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பாக, அதாவது விஜயனுடைய தாவேக அரசின் சார்பாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுல என்ன கேலியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தான் நேத்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் எழுதி கிடைக்கிற மருத்துவ படிப்பு தான், மருத்துவத்துறை தான் ஒரு படிப்பா, வேற எதுவும் படிப்புகள் இல்லையா, அதனால மாணவர்கள் இதை மட்டுமே போக்கஸ் பண்ணாம மற்றதையும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது நீட் தேர்வு ஒழிக்கப்படணும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும் அப்படின்னு பேசியிருக்க. தமிழ்நாடு மக்கள் என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு நீட் தேர்வு ஒரு பாரமா இருக்கு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா இருக்கு, அதனால தான் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில நீங்க என்ன சொல்றீங்க? நீட் தேர்வு எழுதிய மெடிக்கல் சீட்ஸ் வாங்குறீங்க, வேற ஏதாவது படிப்புகள் படிங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் மட்டும் தான் பேசினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் கடந்த ஆண்டுகள்ல மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குற அந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காரு, நீட் மட்டும் தான் படிப்பா, நீட் எழுதி போய் படிச்ச எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் தான் படிப்பா, வேற எதுவும் படிப்பே இல்லையா அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்ல இருந்து டிவிகேக்கு வந்திருக்கிற நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏன் மெடிக்கல் சீட்ஸ் மட்டும் தான் படிப்பா, மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் மட்டும் தான் படிப்பா, வேற படிப்புகளே இல்லையா, கார்பெண்டர் ஆகலாம், பிளம்பர் ஆகலாம், அதுக்கான தேவைகளும் இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது என்ன சந்தேகத்துக்கு உண்டாக்குது? நீங்களே உறுதியா இல்ல, தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்து அதுக்கப்புறம் மருத்துவத்துறைக்குள்ள போனோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் இல்ல. இந்த நேரத்துல தான் இவங்க சட்டமன்றத்துல தீர்மானத்தை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க மேல வைக்கிற இன்னொரு விமர்சனம் என்னன்னா, போன திமுக ஆட்சியில இதே நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ இந்த தீர்மானத்தை விமர்சிக்கிற விதமா மீண்டும் மீண்டும் நீட் தேர்வை வச்சு அரசியல் பண்றாங்க திமுக, தீர்மானம் கொண்டு வரதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே தாவேகா, அதே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, தாவேகா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தீர்மானம் தான் சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க. வேற என்ன முன்னெடுப்பு கொண்டு வந்தாங்க? இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேகா அரசாங்கமும் சரி, அந்த கட்சியை சார்ந்து பேசக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகனா இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்வுகளையும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போறோம், அதுதான் எங்களுடைய முன்னெடுப்பு, அதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு, அதுதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இப்போ நம்ம அவங்கள பார்த்து கேட்கிற கேள்வி, இங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்கள் ஒரு வழக்கை நீதிமன்றம்ல போட்டிருக்காரு. கல்வி, அதாவது கல்வின்றத மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, அது பொது பட்டியலில் இருக்கு இல்லையா, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, கல்வி சார்ந்த எல்லா முடிவுகளையுமே மாநில அரசு எடுக்கட்டும் இனிமேல் அப்படின்னு நீதிமன்றம்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசுற ராஜ்மோகன் அவர்கள், உணர்ச்சி பூர்வமா பேசுற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வழக்குல ஒரு மனுதாரராக கூட சேர்ந்துக்கவே இல்லை. இந்த வழக்கு குறித்து இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட பேசினது கூட இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்றம்ல நடக்குதா இல்லையானே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், இல்ல எல்லா கேள்விகளுக்கும் முன்ன நின்று எஞ்சி பதில் பேசுற ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்களா இருக்கட்டும், இந்த வழக்குக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க, இல்ல ஆதரவு இது வரைக்கும் தெரிவிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. இதெல்லாம் எதுவுமே செய்யாம கல்வியை மாநில பட்டியலுக்கு எப்படி கொண்டு வருவீங்க? இல்ல சரி, ஏதாவது ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, ஒரு பேச்சுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படின்ற ஒரு நிலையில தான் தாவேகா அரசாங்கம் இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால மட்டும் இல்ல, பொதுவெளியில மக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் இந்த சட்டமன்றம்ல திமுக அரசாங்கம் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு தங்களுடைய ஐடி விங் மூலியமா ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தீர்மானங்களால எதுவுமே மாற போறது இல்ல, தீர்மானங்களால் நீங்க தீர்மானம் கொண்டு வரதுனால வெறும் ஒரு அரசியல் மோசடியா மட்டும்தான் இருக்கும்,
அப்படின்னு பேசியிருந்த அதே டிவிக்கு ஐடி விங் இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பேசுறாங்கன்னா, நீ தீர்மானத்தை கொண்டு வந்துட்டோம், இதுவே பெரிய மாற்றம், இதுவே பெரிய ஒரு சாதனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெறும் வெற்றி தீர்மானம் எந்த விதத்துல சாதனையா இருக்கும்? சென்னை உயர்நீதிமன்றம்ல தாவேகாவினுடைய கட்சியின் இந்த இரட்டை வேடம், விஜயனுடைய இரட்டை வேடம் அம்பலமாயிருக்கு. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. அது குறித்தான செய்திகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் அந்த கட்சியின் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு எதிராக இருசக்கர வாகன பேரணியை தமிழ்நாடு முழுக்க நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி காவல்துறை கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கி ஜூலை 30 இருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த தமிழ்நாடு முழுக்க பைக் ரேலி நடத்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அதற்கான அனுமதியும் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா கரெக்டா இந்த இருசக்கர வாகன பேரணி நடத்துற போது நீட் தேர்வுக்கு எதிராக அவங்க ஒரு முயற்சி பண்றதுக்கு முந்தின நாள் நடு இரவுல போயிட்டு உங்களுடைய அனுமதியை நாங்க கேன்சல் பண்றோம், உங்களுடைய பர்மிஷனை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல சரியா இருக்கு அப்படின்னு பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு வெறும் தீர்மானம் தான் கொண்டு வந்தீங்க, அதை சட்டமா கொண்டு வரல. இதனால நீங்க பாஜகவை பகைச்சிக்கவே இல்லை, ஆளுநரை பகைச்சிக்காம இருந்தீங்க. இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக திகாவினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பைக் ரேலி போறாங்க. அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்காதது ஆளுநருக்கும் பாஜகவுக்கும் ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்தது மாதிரியே இருக்கு அப்படின்றத முன் வச்சு திகாவை சார்ந்த திகாவினுடைய, அதாவது திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன் ஐயா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாரு. அந்த வழக்கினுடைய விசாரணை இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு நடந்த விசாரணையில் தான் நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒரு மிக காட்டமான ஒரு கண்டனத்தை காவல்துறைக்கு சொல்லியிருக்காரு. என்ன கண்டனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இங்க இருக்கிற தமிழக மக்களுக்கு பேசுவதற்கு எப்படி பேச்சுரிமை இருக்கோ, கருத்து சொல்வதற்கு எப்படி கருத்துரிமை இருக்கோ, அது மாதிரி அமைதியான முறையில நல்ல முறையில போராட்டம் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதை நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை சார்பா நீதிபதி கிட்ட என்ன முறையீடு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க பைக் ரேலி போகும்போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதனாலதான் நாங்க தடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியா நீதிபதி என்ன கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்ல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஏன் பைக் ரேலியில போய் பிரச்சாரம் பண்ணா என்ன தப்பு இருக்கு? அவங்க தான் முறைப்படி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும்? அவங்க கிட்ட ஒரு பிளானிங் ஷெட்யூல் இருக்கு, ஷெட்யூலை உங்ககிட்ட காமிச்சுதான் முறைப்படி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. நீங்க ஏன் நடு இரவுல போய் அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணீங்க அப்படின்ற கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் அரசாங்கத்தை பார்த்தும் காவல்துறை பார்த்தும் கேள்விகளை எழுப்பியிருக்காரு. உடனடியா காவல்துறை இல்ல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால தான் நாங்க பர்மிஷனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு நீங்க தாராளமா பர்மிஷன் கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த காரணத்துக்காக அவங்கள நீங்க பேரணிக்கு போக கூடாது, அவங்க நீட்டுக்கு எதிராக போராடக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை காவல்துறையை பார்த்தோம் அரசாங்கத்தை பார்த்தோம் இது நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லாம எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி வர 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்துல நீங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா நீட்டுக்கு ஆதரவான ஒரு போக்குல தான் காவல்துறையை வச்சு திராவிடர் கழகத்தினர் போராடக்கூடாது, திராவிடர் கழகத்தினர் நீட்டுக்கு எதிராக பேரணி செல்லக்கூடாது, அதாவது இருசக்கர வாகன பேரணி போகக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்கீங்க. ஒரு இடத்துல நல்லவங்க மாதிரியும் இன்னொரு இடத்துல நீங்க உங்களுடைய ஆக்சுவலான ஃபேஸை காமிச்சிருக்கீங்க, உண்மையான முகத்தை காமிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய இரட்டை வேடத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் மக்களுக்கு தெளிவா எடுத்து காமிச்சிட்டாரு, உங்களை அம்பலப்படுத்திட்டாருன்றதுதான் உண்மை. டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாணவர்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் பல்வேறு மாணவர் குழுக்கள் போராட்டம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆளுநர் மாளிகை கிட்ட எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் பண்ணும் போது அவங்கள வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி துன்புறுத்துனீங்க. பெண் தோழர்களை நீங்க வலுக்கட்டாயமா ஆண் காவலர்களை வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்திருக்காங்க. சிம்சன் பகுதியில் திராவிடர் மாணவர் கழகத்தினர் போராட்டம் பண்ணும் போது அவர்களை தரன்னு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணீங்க. இப்படி மாணவர்களை போராட்டம் கூட பண்ண விடாம நீங்க தடுக்கிற தாவேகா அரசாங்கம் தான் நீட்டுக்கு எதிரான மனநிலையில இருக்கான்ற கேள்வி இன்னைக்கு எங்க கிட்ட எழுது. இதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு இவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் எதுக்குமே உதவாத ஒரு தீர்மானமா தான் இருக்கு. ஒய்எம்சிஏ கல்வி நிறுவனம்ல
அமைச்சர் பங்கேற்ற ஒரு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படல, வேறு ஒரு பாடல் தான் முதல்ல பாடப்பட்டிருக்கு. ஆனா முதலமைச்சருடைய சமூக வலைதள பதிவு என்ன சொல்லுதுன்னா, அனைத்து கல்வி நிறுவனங்கள்லயும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும், அதுதான் எங்களுடைய தீர்மானம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் எப்படியா இருக்கு? அது மாதிரி நடக்கல. ரெண்டாவது, ஆளுநர் பங்கேற்கிற விழாக்களா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்களுடைய இடங்கள் எல்லாத்துலயுமே வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடப்படணும்ன்ற நடைமுறை தான் இப்ப வரைக்கும் இருக்கு. அது குறித்து ஏதாவது நடைமுறைக்கு ஏத்த மாதிரி தீர்மானம்ல பதிவுகள் இருக்கா, இல்ல சட்டத்துல ஏதாவது திருத்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிற ஒரு இடமா தான் தாவேகாவினுடைய ஆட்சி இருக்கு. இதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். உங்களுடைய இரட்டை வேடங்கள்லாம் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஈடுபடாது. ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டே போறீங்க, உங்களுடைய வேஷம் எல்லாம் கலைஞ்சுக்கிட்டே போகுது. எடுத்தா ஒரு முடிவை சரியா எடுங்க, ஒரு உருப்படியான சட்டம் கொண்டு வாங்க, ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க, அதை ஆளுநருக்கு அனுப்புங்க அப்படின்றத சொல்றோம். ஆனா வெறும் வெற்று தீர்மானங்கள் மட்டும் எந்த இடத்துல சரியா இருக்கும்? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீங்க தீர்மானம் கொண்டு வந்த போது திமுகவினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள், நீங்க தீர்மானத்தோடு நிறுத்தக்கூடாது, உங்களுடைய தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க சட்டமா கொண்டு வந்தீங்கன்னா தான் அது ஆளுநரையும் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட நிறுவனங்களுக்கும் உள்ள போய் அடங்கும். அதனால என்னைக்கு நீங்க சட்டம் கொண்டு வர போறீங்கன்ற கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்வியோடைய தாக்கம் முடியறதுக்குள்ளவே இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானமும் வெறும் வெற்று தீர்மானமா தான் இருக்கு. எந்த ஒரு பயனும் தராத ஒரு தீர்மானம் எதற்கு? அது சட்டமன்றத்துடைய நேரத்தை தான் வீணடிக்குமே தவிர, மக்களினுடைய வரிப்பணத்தை தான் அங்க வீணடிக்குமே தவிர, எந்த ஒரு பயனையும் தமிழக மக்களுக்கு தராது. நன்றி.